தமிழக அரசு வெளியிட்ட 18 முக்கிய அறிவிப்புகள் மற்றும் தலைப்பு செய்திகள். டிஎன்இபியில் நடந்த துணிகர திருட்டு. முதலில் சென்னை அண்ணா சாலையில் உள்ள தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமையகத்திலிருந்து ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகியுள்ளது. மின் வாரியத்தின் மிக ரகசியமான டெண்டர் ஆவணங்கள் மற்றும் நிலக்கரி கொள்முதல் தொடர்பான தகவல்கள் அடங்கிய 18 ஹார்ட் டிஸ்க்கள் மர்மமான முறையில் திருடப்பட்டுள்ளன. மின்சாரத்துறை அமைச்சராக நிர்மல்குமார் பதவியேற்ற பிறகு துறை ரீதியான ஆய்வுகளை மேற்கொண்டார். குறிப்பாக தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டனை உண்டு என அவர் எச்சரித்த சில நாட்களிலேயே இந்த திருட்டு நடந்துள்ளது. அலுவலக ஊழியர்கள் நடமாட்டம் குறைவான வார விடுமுறையை திட்டமிட்டு பயன்படுத்திய இந்த சம்பவம் உள்ளூர் நபர்களின் துணையின்றி நடந்திருக்க வாய்ப்பில்லை என பேசப்படுகிறது. இது தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அண்ணாமலையின் அடுத்த அதிரடி அரசியல். தமிழக அரசியல் களம் நாளை ஒரு முக்கியமான நாளை காண இருக்கிறது. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தனது புதிய அரசியல் பயணத்தை பற்றிய அறிவிப்பை நாளை வெள்ளிக்கிழமை வெளியிட இருப்பதாக தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பாஜகவில் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் காரணமாக அவர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. முதலில் ஒரு மக்கள் இயக்கத்தை தொடங்கி அதன் பிறகு முழுநேர அரசியல் கட்சியாக அதை மாற்ற அண்ணாமலை திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த அறிவிப்பு தமிழக அரசியலில் எத்தகைய மாற்றங்களை கொண்டு வரும் என்பதுதான் தற்போதைய ஹாட் டாபிக். டாஸ்மாக் கடைகளில் இனி வசூல் இருக்காது. தமிழகத்தில் டாஸ்மாக் மதுக்கடைகளில் அரசு நிர்ணயித்த விலையை விட கூடுதல் விலைக்கு மது விற்பனை செய்யப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்தன. இதனைத் தொடர்ந்து முதல்வர் விஜய் உத்தரவின் பேரில் உளவுத்துறையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் விளைவாக கூடுதல் விலைக்கு மது விற்றதாக சில ஊழியர்கள் அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கிடையே டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் தனசேகரன் ஒரு முக்கிய கோரிக்கையை முன்வைத்துள்ளார். மாமூல் தொல்லையிலிருந்து எங்களை காப்பாற்றியது முதல்வர் விஜய் அரசுதான். இதே நடைமுறை தொடர்ந்தால் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வாங்கும் நிலை உருவாகாது. ஆனால் கேரளாவை போல எங்களுக்கும் பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வை அரசு வழங்க வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மாநகராட்சியின் அதிரடி மாற்றம். சென்னை வளர்ச்சிக்கு முக்கிய தடையாக கருதப்பட்ட நகரமைப்பு துறையில் முதல்வர் விஜய் ஒரு அதிரடி மாற்றத்தை கொண்டு வந்துள்ளார். கோப்புகளை தேங்க விடுதல் என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் சென்னை மாநகராட்சியின் நகரமைப்பு துறை அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக கூண்டோடு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தின் நிர்வாக திறனை மேம்படுத்த அரசு எடுத்து வரும் இந்த அதிரடி நடவடிக்கைகள் அரசு ஊழியர்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளிகள் திறப்பு. இன்று முதல் கல்வி பயணம். நீண்ட கோடை விடுமுறைக்கு விடை கொடுத்துவிட்டு இன்று ஜூன் 4 தமிழகத்தின் அனைத்து பள்ளிகளும் உற்சாகமாக திறக்கப்பட்டன. 1ஆம் வகுப்பு முதல் +2 வரை அனைத்து மாணவர்களும் இன்று பள்ளிக்கு திரும்பியுள்ளனர். இந்த கல்வியாண்டின் முதல் நாளே மாணவர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தியாக விலையில்லா பாட புத்தகங்கள் மற்றும் நலத்திட்ட பொருட்கள் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. புதிய புத்தகங்களின் வாசனையோடு புது உற்சாகத்துடன் கல்வி பயணத்தை தொடங்கியுள்ள அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வாழ்த்துகள். தமிழக அரசியலில் புதிய அத்தியாயம். விஜய் தலைமையில் அமைச்சரவை கூட்டம். தமிழக அரசியல் களமே நாளை ஒரு முக்கிய நிகழ்வை உற்று நோக்கியிருக்கிறது. தமிழக அரசியல் களமே இன்று ஒரு முக்கிய நிகழ்வை உற்று நோக்கி வருகிறது. தாவேக தலைமையிலான கூட்டணி அரசின் முதல் முழுமையான அமைச்சரவை கூட்டம் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற உள்ளது. தமிழக அரசியல் புதிய சகாப்தத்தை உருவாக்கியுள்ள இந்த அரசு இன்று எடுக்க போகும் முடிவுகள் என்னென்ன, எத்தகைய அதிரடி திட்டங்களுக்கு பச்சை கொடி காட்டப்போகிறது என்பது குறித்து அரசியல் விமர்சகர்கள் பல எதிர்பார்ப்பில் உள்ளனர். பெட்ரோல் பங்குகள் மூடல். தமிழகம் சந்திக்கும் சவால். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஒரு பதற்றமான சூழல் நிலவுகிறது. பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் மீது தொடர்ச்சியாக நடத்தப்படும் தாக்குதலை கண்டித்து பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் சங்கம் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் ஒரு நாள் பெட்ரோல் பங்குகளை மூடப்போவதாக அதன் தலைவர் KP முரளி எச்சரித்துள்ளார். இந்த முடிவு மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதுடன் அரசு இதற்கு என்ன மாதிரியான தீர்வை காணப்போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மர்மமான ஹார்ட் டிஸ்க்கள். அதிரடி விசாரணை. மின்சாரத்துறையில் நடந்ததாக கூறப்படும் ஹார்ட் டிஸ்க் மாயமான விவகாரம் தற்போது விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இது குறித்து பேசிய மின்சாரத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் அவர்கள் இந்த விவகாரம் குறித்து தீவிர விசாரணை நடந்து வருகிறது. குற்றவாளிகள் எக்காரணம் கொண்டும் தப்பிக்க முடியாது என உறுதியாக கூறியுள்ளார்.
கடந்த மாதம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட சிலருக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்த கோணத்தில் விசாரணை விரிவடைந்து வருகிறது. உண்மைகள் விரைவில் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியல் மாற்றங்கள் திமுகவின் வியூகங்களிலும் எதிரொலிக்க தொடங்கியுள்ளன. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கு பிறகு பழைய பாணி அரசியல் வேலைக்கு ஆகாது என்பதை உணர்ந்த திமுக தலைமை தற்போது புதிய அணுகுமுறையை கையில் எடுத்துள்ளது. குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் தரப்பிலிருந்து அரசியலை முன்னெடுக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக தகவல்கள் கசிகின்றன. டிஜிட்டல் யுக வாக்காளர்களை கவரும் வகையில் இந்த மாஸ்டர் பிளான் எப்படி இருக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அலிசா அப்துல்லா புகார். திருச்சி சூர்யா கைது. தமிழக அரசியல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள சம்பவம் இது. பாஜக பிரமுகரும் புகழ்பெற்ற ரேஸ் வீராங்கனையுமான அலிசா அப்துல்லா தனது இரட்டை குழந்தைகள் குறித்து அவதூறாக பேசியதாக யூடியூபர் திருச்சி சூர்யா மற்றும் முக்தார் மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் திருச்சி சூர்யாவை அதிரடியாக கைது செய்துள்ள போலீசார் தலைமறைவாக உள்ள முக்தாரை தீவிரமாக தேடி வருகின்றனர். குழந்தைகள் குறித்து தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்ததாக கூறப்படும் இந்த விவகாரம் இணையத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. காங்கிரஸ் வியூகம். விஜயை மையப்படுத்தி காய் நகர்த்தல். தமிழ்நாட்டில் கூட்டணி அரசியலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவதில் காங்கிரஸ் கட்சி கில்லாடியாக செயல்பட்டு வருகிறது. வெறும் 5 மாத இடைவெளியில் 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளை கைப்பற்றியுள்ளது. திமுக கூட்டணியில் ஒன்றும் தற்போது முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக கூட்டணியில் ஒன்றும் என தேசிய அரசியலில் தனது பலத்தை காங்கிரஸ் அதிகரித்துள்ளது. அரசியலமைப்பு பார்வையாளர்களின் கணிப்புப்படி முதல்வர் விஜய் அவர்களின் வளர்ச்சியை தனது வளர்ச்சிக்கு காங்கிரஸ் கட்சி நேர்த்தியாக பயன்படுத்தி வருகிறது என்றே சொல்லலாம். பாஜக பாணியில் திமுகவின் அடுத்த கட்ட நகர்வு. தமிழகத்தில் விஜய் தலைமையிலான புதிய ஆட்சி அமைந்ததைத் தொடர்ந்து திமுகவில் அமைப்பு ரீதியாக பெரிய மாற்றங்கள் வரப்போவதாக தகவல்கள் கசிகின்றன. வரவிருக்கும் இடைத்தேர்தல்கள் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களை கருத்தில் கொண்டு பாஜகவின் பாணியிலேயே கட்சியை வலுப்படுத்த திமுக திட்டமிட்டு வருவதாக பேச்சு அடிபடுகிறது. இந்த நிர்வாக சீர்திருத்தங்கள் திமுகவின் பலத்தை மீண்டும் நிலைநாட்டுமா அல்லது எத்தகைய மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தாவேக அரசின் அதிரடி ஆரம்பம். 18,600 கோடி முதலீடு. முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசு தனது முதல் பெரிய தொழில் முதலீட்டு ஒப்பந்தத்தை பதிவு செய்துள்ளது. பிரபல நிறுவனமான L&T உடன் 18,600 கோடி மதிப்பிலான பிரமாண்ட ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 8,200 பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இது ஒரு வலுவான தொடக்கமாக பார்க்கப்படுகிறது. அரசு விழாவில் சலசலப்பு. மேயர் பிரியா எம்எல்ஏ பல்லவி இடையே என்ன நடந்தது? இன்று சென்னை மாநகராட்சி பகுதியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சி ஒன்று பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவிக நகர் தொகுதி தாவேக சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி ஆகியோருக்கு இடையே நிகழ்ந்த ஒரு சம்பவம் தற்போது சமூக வலைத்தளங்களில் விவாதமாக மாறியுள்ளது. அதன் முழு விவரங்களை இப்போது பார்க்கலாம். சென்னையில் புதிதாக கட்டப்பட்ட மாநகராட்சி பள்ளி கட்டிடங்களை திறக்கும் விழா நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மேயர் பிரியா மற்றும் எம்எல்ஏ பல்லவி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். முதல் கட்டிட திறப்பு விழாவின் போது மேயர் பிரியா குத்துவிளக்கு ஏற்றிய பிறகு அருகில் இருந்த அதிகாரியிடம் மெழுகுவர்த்தியை கொடுத்ததாக கூறப்படுகிறது. அரசு விழாக்களில் மக்கள் பிரதிநிதிகள் இருவரும் இணக்கமாக செயல்பட வேண்டிய சூழலில் இப்படி ஒரு மோதல் போக்கு உருவானது அங்கிருந்தவர்களுடைய சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மரியா நோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.